ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம செடி நட போகிறோம். மழை சீசனால் செடி நட்டாலே இப்போ நம்ம சேவ் பண்ண முடியும் பிளான்ஸ்லாம். ஒரு ஃபியூச்சரில் பிளான்ஸ்லாம் இருக்குமானே தெரியல. வாங்க பார்க்கலாம். நம்ம செடி நடுவோம். அந்த இடத்துல தோன்றணும் நாங்கள். அது வந்து சரியாக இல்லை. அது நாங்கள் இங்கேயே தோண்டலாம். நோண்டி முடிச்சோன்னே வெட்டியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழி வெட்டியாச்சு. வாங்க செடி எப்படி நடுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம இந்த செடி எடுத்துக்குவோம். செடி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம வந்து நடலாம். இப்போ நம்ம வந்து வச்சிடலாம். சென்ட்ரு பிளேஸ் பார்த்து நல்லா வச்சுக்கணும். வச்சுட்டு சைடில் இருக்குல்ல மண்ணை, இந்த செடியை கொஞ்சம் உடச்சி விடணும். உள்ள கட்டு நல்லா உடச்சி விட்டு நம்ம மண்ணை எல்லாத்தையும் உள்ளே போட்டுரும். அது உள்ளே போட்டுரும். நல்லா உரம் போடணும், எல்லாம் போடணும். இந்த சைடு இருக்க மண்ணை போட்டுடலாம். வந்து நம்ம செடி நட்டாச்சு. தண்ணி ஊற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேமராமேன் நட போகிறாரு. வாங்க எப்படி கேமராமேன் நடுறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமராமேன் வந்து செடி நட போகிறாரு. வாங்க அவர் எப்படி நடுறான்னு பார்த்துடலாம். தோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. சரி, நம்ம தோண்டிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேமராமேன் வந்து குழி தோண்டிட்டாரு. இப்போ வந்து செடி நட்ட போகிறாரு. வாங்க எப்படி நடுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நட போகிறாரு அவர். இவர் வந்து முன்னாடி வந்து இவர் நிறையா செடி நட்டுருக்காரு. இவருக்கு வந்து செடினாலே ரொம்ப பிடிக்கும். இது வந்து கொய்யாக்காய் செடி. இது வந்து விலையை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பிரிக்கிறாரு. அது கொஞ்சம் கவர் ஹார்டாக இருக்குது. நீங்கள் கவரோட போட்டுறாதீங்க. கவரோட போட்டால் அவ்வளோதான் வளராது. அவர் நட்டு வைக்க போகிறாரு. பக்கம் நட்டு வைக்கிறாரு. அழகாக வச்சிடுறாரு. உள்ளக்க மண்ணெல்லாம் உடச்சி விடு. வச்சுட்டாரு. இப்போ வந்து நம்மளுக்கு மண்ணள்ளி போடுறாரு. முதல்ல 3 வாட்டி செடியை சுற்றி போடணும். எனக்கு வந்து அது வழக்கம் தெரியாது. அவர் வந்து நிறையா செடி பிடிக்கும்னால இவருக்கு தெரியும். 3 வாட்டி போட்டார். இப்போ வந்து மம்பட்டியை வச்சு போட போகிறார். எல்லா சைடும் சமப்படுத்தி போட போகிறாரு. நல்லா நடுறாரு. இன்னும் நல்லா மண்ணை போடலாம். நல்லா மண்ணை போடுறா எல்லாம் செய்யலாம். நல்லா அமுக்கி விட்டா இருக்கு. இவர் தான் நம்ம காம்பவுண்டில் இருக்கவர். அசோக் சர்பத் வந்து பொன்னம்பராதியில் அவங்க ஓனரு. அசோக் கோயம்புத்தூர், புதுக்கோட்டை எல்லா பிரான்ச்சும் இவர் வச்சுருக்காரு. இவர் கான்டாக்ட் நம்பர் வேணும்னா கேளுங்க, நான் தரேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். அசோக் சர்பத் வந்து நீங்கள் வந்து எந்த கல்யாணத்துக்கு போனாலும் உங்களுக்கு வருவாங்க. சர்பத்து, ஐஸ்கிரீம் எல்லாம் தர. நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா எந்த ஊருக்கு வேணால் வருவாங்க. சரி, நம்ம போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிடலாம். ஆல்ரெடி நாங்கள் நிறையா செடி நட்டு வச்சுருக்கோம். அங்கே தான் இங்கெல்லாம் நிறையா செடி நட்டு வச்சுருக்கோம். நம்ம கேமராமேன் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்காரு. அப்படியே சுற்றி இந்த மாதிரி கொண்டு வரணும். வளைய மாதிரி அந்த செடி மாதிரி தண்ணி ஊற்றியாச்சு. செடி நாளைக்கு நான் ரெடி ஆகிடும். சரி, அதுக்குள்ளே வளர்ந்துடும். கொஞ்சமாவது வளரும். இப்போ நம்ம சுற்றி அந்த வளைய மாதிரி போடலாம். போட்டுட்டு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். மண் வண்டி பண்ணியாச்சு. கையெல்லாம் இப்போ நிறையாச்சு. முடிஞ்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஆமாம், பாய். இப்போ வந்து உங்கள்கிட்ட விளையாடுறது அருள்மொழி இன்பகேசன்.